புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. மரணத்தையும் வாழ்வையும் கொடுக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் நண்பர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 133. யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? அப்போது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் எதனை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, உங்கள் இறைவனையே உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனான ஒரே இறைவனை வணங்குவோம், இன்னும் நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என கூறினார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குமாரர்கள்ட்ட சொல்லும் பொழுது, நீங்கள் எனக்கு பின்னால் எந்த இறைவனை நீங்கள் வணங்குவீங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குமாரர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வணங்கின இறைவனையே நாங்கள் வணங்குவோம், மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனையே நாங்கள் வணங்குவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய ஆன்மீக முறையில் உங்களுடைய வியாபாரம் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக். ஸலாம் அலைக்கும்.